மாரி ஆர்கானிக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மாரி ஆர்கானிக் சமையலில் நாம் கத்திரிக்காவை வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். நாம் கிழங்குல ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் கத்திரிக்காவை வச்சு ஃப்ரை பண்ணதில்லையா, கத்திரிக்காயில் நம்ம தொக்கு பண்ணுவோம், கத்திரிக்காய் சாதம் கூட பண்ணியிருக்கோம். ஆனால் ஃப்ரை பண்ணதில்லை. அதுக்கு இதை மாதிரி நல்ல பெரிய கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. அந்த பெரிய கத்திரிக்காயை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம கத்திரிக்காவை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஷேப்பில் தான் எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தேவையான மசாலா இப்போ நம்ம தடவி ஒரு 15 நிமிஷம் அதை ஊற வச்சுக்க போகிறோம். ஓகேவா? கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ தேவையான அளவு நம்ம சால்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சில்லித்தூள், காஷ்மீரி சில்லித்தூள் எடுத்துக்கிறோம். எல்லோரும் கரம் மசாலா சேர்ப்பாங்க ஆக்சுவலி. ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் பொடி, அந்த பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பு மசாலா தூள், கொஞ்சோண்டு ஆயில். இந்த மாதிரி மசாலா தூள் தடவி நம்ம வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இப்போ நம்ம அதை 15 நிமிஷம் ஊற வச்சோம்னா நல்லாயிருக்கும் பொரிக்கும் போது. ஆனால் அதை நமக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கொஞ்சம் நேரம் இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டா சீக்கிரம் மசாலா எல்லாமே என்ன பண்ணோம், ஒட்டிக்கிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வேலையை எல்லாம் எடுத்து வச்சுட்டு செஞ்சோம்னா கம்மா தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. தக்காளி சாதத்துக்கு தான் நம்ம அந்த கத்திரிக்காவை ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ சாதத்தை போட்டு கிளறிடலாம். தக்காளி சாதத்துக்கு சுட சுட கத்திரிக்காய் ஃப்ரை செம்மையாக இருக்கும். தக்காளி சாதம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கம்மன்னு கத்திரிக்காய் ஃப்ரை பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. ஸோ அது செய்கிறதுக்கு நம்ம நல்ல கடாயில் ஆயில் ஊற்றிக்க போகிறோம். இது சீக்கிரமே வெந்துடும். ஸோ இப்போ ஆயில் சுடான உடனே கத்திரிக்காவை எடுத்து அதில் போட்டுற போகிறோம். கம்மன்னு கத்திரிக்காய் ஃப்ரை சரியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை தூக்கி இங்கே வச்சிடலாம். கத்திரிக்காய் ஃப்ரையா ஃபிஷ் ஃப்ரையானே தெரியல. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு.